ஹலோ மக்களே, நான் உங்கள் ராஜா. இன்று நாம் ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி விவாதிக்கப் போகிறோம். அது என்னவென்றால், மக்கள் மத்தியில் மரியாதையை சம்பாதிப்பது எப்படி? வாங்க நாம் இது ஒரு கதை மூலம் பார்க்கலாம். ஒரு அறைக்குள் நுழைந்த ஒரு மனிதனை கற்பனை செய்து பாருங்கள். அவர் உள்ளே நுழைந்தவுடன் எல்லோரும் அவரை அரவணைப்புடனும் போற்றுதலுடனும் வரவேற்றனர். யாரும் அவருக்கு பயப்படவில்லை. ஆனால் எல்லோரும் அவரை மதித்தார்கள். அவருடைய ரகசியம் என்ன? அது பணமா அல்லது அது சக்தியா? இல்லை, இது மிகவும் பெரியதாக இருந்தது. மரியாதை என்பது நாம் கோரும் ஒன்றல்ல, அது நாம் சம்பாதிக்கும் ஒன்று. இன்று மக்கள் மத்தியில் மரியாதை எவ்வாறு பெறுவது என்பது உங்களுக்கு காட்டும் சக்தி வாய்ந்த கதையை நாம் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். இந்த கதை காணொளியின் முடிவில் மற்றவர்கள் உங்களை இயல்பாக போற்றும் நபராக மாற்றும் முக்கிய கொள்கைகளில் நீங்கள் அறிவீர்கள். வாங்க நம் கதைக்குள்ளாய் போகலாம். ஒரு காலத்தில் ஒரு பெரிய ராஜ்யத்தில் பல அமைச்சர்கள், வீரர்கள் மற்றும் அறிஞர்களை கொண்ட ஒரு மன்னர் இருந்தார். ஆனால் அவர் மிகவும் மதிக்கும் நபர் ஒரு பிரபு அல்ல, அது அவருடைய தனிப்பட்ட வேலைக்காரன். ஒரு நாள் ஆர்வமும் சற்று பொறாமையும் கொண்ட ஒரு இளம் மந்திரி அரசனிடம், அரசே, உன்னிடம் மிகுந்த ஞானம் கொண்ட ஆலோசகர்களும் வலிமை மிக்க வீரர்களும் உள்ளனர். ஆனாலும் இந்த எளிய வேலைக்காரனுக்கு நீங்கள் அதிக மரியாதை காட்டுகிறீர்கள் ஏன் என்று கேட்டார். மன்னர் புன்னகைத்து, நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்றார். மறுநாள் காலை ராஜா ஒரு தங்க மோதிரத்தை மேஜையில் வைத்து தனது அமைச்சர்களை ஒவ்வொருவராக அழைத்தார். அவர் ஒவ்வொருடமும் ஒரு கேள்வி கேட்டார். இந்த மோதிரம் மதிப்பு மிக்கது. நான் அதை கிணற்றில் போட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். முதல் அமைச்சர் எழுந்து, அரசே, நான் அதை கிணற்றில் குதித்து அதை மீட்டு உங்களிடம் கொடுப்பேன் என்றார். இரண்டாவது அமைச்சர் எழுந்து, எங்களிடம் சிறந்த நீச்சல் வீரர் இருக்கிறார், அவரை கொண்டு அந்த மோதிரத்தை மீட்டு கொண்டு உங்களிடம் கொடுப்பேன் என்றார். மூன்றாவது அமைச்சர் எழுந்து, நான் கிணற்றில் உள்ள தண்ணீர் எல்லாம் வெளியே எடுத்துவிட்டு மோதிரத்தை உம்மிடம் எடுத்து தருவேன் என்று சொன்னார். பிறகு அரசன் தன் வேலைக்காரனை நோக்கி, நீ என்ன செய்வாய் என்று கேட்டான். வேலைக்காரன் வெறுமென மோதிரத்தை எடுத்து அரசனிடம் கொடுத்தான். மன்னன் மந்திரிடம் திரும்பி, பிரச்சனை ஏற்பட்ட பிறகு அதை எப்படி சரி செய்வது என்று நீங்கள் அனைவரும் யோசித்த போது அந்த பிரச்சனை வராமல் பார்த்து கொண்டார். அதனால்தான் நான் அவரை மதிக்கிறேன் என்றார். இளம் அமைச்சர்கள் பாடம் புரிந்து கொண்டார்கள். உண்மையான மரியாதை என்பது பதவி அல்லது அதிகாரத்தை பற்றியது அல்ல, அது ஞானம், பொறுப்பு மற்றும் பிரச்சனைகள் எழுவதற்கு முன்பே அவற்றை தீர்க்கும் திறன் ஆகியவற்றை பற்றியது என்றார். இப்போது இந்த கதையிலிருந்து முக்கிய பாடங்களை உடைத்து நம்மை சுற்றி உள்ளோடமிருந்து மரியாதை பெறுவதற்கு அவற்றை நாம் அன்றாட வாழ்வில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்வோம். பொறுப்பாக இருங்கள். மக்கள் தங்கள் செயல்களை உரிமையாக்குபவர்களை மதிக்கிறார்கள். நீங்கள் ஏதாவது வாக்குறுதி அளித்தால் அதை நிறைவேற்றுங்கள். நீங்கள் தவறு செய்தால் அதை நீங்களே திருத்துங்கள். அதிகம் கேளுங்கள், குறைவாக பேசுங்கள். பெருமை காட்டிக்கொள்வதற்காக பேசுபவர்களை மக்கள் மதிப்பதில்லை. மாறாக உங்கள் வார்த்தைகளை மதிப்பு சேர்க்கும்போது கவனமாக கேளுங்கள் மற்றும் பேசுங்கள். எதையும் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவுங்கள். வெகுமதிகளை எதிர்பார்க்காமல் நீங்கள் உண்மையாக மக்களுக்கு உதவும் பொழுது அவர் நம்பிக்கையும் பாராட்டையும் பெறுவீர்கள். அடக்கமாக இருங்கள். ஆணவம் மக்களை விரட்டுகிறது, ஆனால் பணிவு அவர்களை ஈர்க்கிறது. தற்பெருமை கொண்டவனை விட தாழ்மையான நபர் மதிக்கப்படுகிறார்கள். கடினமான சூழ்நிலைகளில் அமைதியாக இருங்கள். அழுத்தத்தின் கீழ் அமைதியாக இருப்பவர்களை மக்கள் போற்றுகிறார்கள். சூழ்நிலைகளை புத்திசாலித்தனமாக கையாளும் திறன் மரியாதைக்கு ஒரு சிறந்த அடையாளமாகும். மரியாதையை கேட்பவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை, அது தகுதி உள்ளவர்களுக்கு வழங்கப்படுகிறது. கதையில் வரும் வேலைக்காரனைப் போலவே நீங்களும் புத்திசாலித்தனமாகவும் பொறுப்புடனும்
உதவிகரமாகவும் இருந்தால் மக்கள் இயல்பாகவே உங்களை போற்றுவார்கள், மதிப்பார்கள். எனவே இன்று முதல் மரியாதையை துரத்த வேண்டாம், மாறாக சிரமமின்றி சம்பாதிக்கும் நபராக மாறுவோம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை ஷேர் செய்யவும், லைக் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும். இன்னொரு அழகான வரிகளுடன் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ராஜா.